Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம banana appam எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. உங்க குழந்தைகளை ஈஸியா நீங்க வாழைப்பழம் சாப்பிட வச்சிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துறலாம். இன்னைக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு பழுத்த வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். நீங்க எந்த வெரைட்டினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிருங்க. பனானால நிறைய சத்து இருக்கு. இது உங்களோட blood sugar levels இம்ப்ரூவ் பண்ணும், டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு சப்போர்ட்டிவா இருக்கும், weight lossக்கு ஹெல்ப் பண்ணும், அப்புறமா உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா மேஷ் ஆகி ரெடியா இருக்கு. இது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா, 3/4 கப் sugar, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு பர்ஃபெக்டான திக்கான ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. ஸோ எப்படி பனானா அப்பம் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கையால் சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து ஹாட் ஆயில் அப்படியே டைரெக்டாக சேர்த்துருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகைன் 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்க. அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா சைட்ஸ்லையும் வேகும், கலரும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ எல்லா சைடும் வெந்து கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான பனானா அப்போ சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குயிக் அண்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பனானா அப்பம் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.